இறுதி எப்படியாக இந்த அமைப்பு எங்களில் இருப்பதாக அறிவித்திருந்தோம். அந்த நிலையில் எங்களால் சீரிய திட்டமிடல் இருந்தது ஒரு சிறு கஷ்டம் இருந்தது. ஏனெனில் எல்லாம் விவசாயிகள் அவர்களுக்கு இலக்கு நிலம் யாருக்கும் அளிக்கப்படாது என்பது ஒரு எல்லாருக்கும் தெரிந்தது. இந்த நிலையில் அவர் இன்று மாலை 4 மணிக்கு முன்னதாக சிட்டுப்பாத்தி இந்த மயானத்திற்கு வருகை தருவார் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த நிலையில் அவரிடம் எங்கள் கோரிக்கைகளை கையளிப்பதற்காக அவர் இருக்கின்றோம். முதலில் நாங்கள் ஐநா அலுவலகம் வரையில் சென்று பேரணியாளர் சென்று அந்த நிகழ்வினை வைத்திருப்பதாக இருந்த நிலையில் இப்பொழுது அது ஒரு சிறு மாற்றம். ஆகவே அன்புக்குரிய மக்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, நாங்கள் அவர் வருகின்ற பயணம் அதற்கான நேரம் இன்னும் சரியாக அறிவிக்கப்படாத காரணத்தினால் 2 மணியிலிருந்து 4 மணி வரை அதற்காக அத்தனை மக்களும் அமைதியான முறையில் இங்கு காத்திருக்க போகிறோம். அவர் தரைமார்க்கமாக இந்த வீதி வழியாக வீதி வழியாக வருவதாக கூறப்படுகிறது. அவர் வருகின்ற நேரம் எங்களுக்கு தெரியாத காரணத்தினால் சர்வதேசத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய இந்த மக்கள் அமைதி போராட்டத்தை அவர் நிச்சயமாக அந்த வேண்டுகொண்டிருக்கின்ற மக்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் 2 மணியிலிருந்து 4 மணி வரை நமது நிகழ்வுகள் முடிந்த பிற்பாடு இனிய நிகழ்வுகள் இங்கு நடந்து கொண்டிருக்கிற நிலையில் அவரது நன்மைக்காக இங்கு 2 மணியிலிருந்து 4 மணி வரை பார்த்திருப்போம். உங்களிடம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இதை ஒரு மறியல் போராட்டமாக ஒரு ப்ரொட்டஸ்ட் என்ற நிலைக்கு அவர்கள் செல்லக்கூடாது. நாங்கள் சாத்தியமான முறையில் அமைதியான முறையில் ஒன்று சேர்ந்து அவரிடம் எங்களது கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்குமாறு அன்போடுகிறோம். அதனைத் தொடர்ந்து அவர் வந்து சென்றதன் பிற்பாடு திகழ்ந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் கூட்டம் செம்மணி வீதியூடாக சென்று ஏவி வீதியூடாக சென்று மீண்டும் கபாட்பட்டிகள் சந்தியை அடைந்து அங்கிருந்து சிட்டுப்பாத்தி மயானத்திற்கு வருவதுடன் இந்த பேரணி நிறைவுகிறது. ஏனையவை நாங்கள் நேற்றே கூறியது போல இந்த தீச்சட்டி ஒரு தீச்சட்டியை தாங்கிய திருமணத்திற்கு வெளியீடு செய்யப்படும் அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியில் இந்த தீச்சட்டி ஏற்றப்படும். இந்த தீச்சட்டியில் இருந்து பெறப்படும் தீக்கண்ணுகள் சிறு சிறு சட்டிகள் மூலமாக தியாகதீபம் பிரிவரண்ணா, தந்தை செல்வா, யாழ் நூலகம், தமிழாராய்ச்சி மாணவர் பல்கலைக்கழகம், உடற்பியலாளர்கள் மற்றும் சிட்டுப்பாத்தி இந்திய ஆகிய அந்த பிரதேசங்களில் அந்த கடல் சிறு சிறு சட்டிகளில் தாங்கப்பட்டு நினைவாக கடத்தப்பட்டு வைக்கப்படும். அதன் இறுதியில் இந்த பிரதான சட்டி செம்மணி நீரேரி பகுதியில் நீருடன் நீராக கலக்கப்பட்டது. இதுதான் இந்த அடையார் தீபத்திலிருந்து பல தீபங்களை உருவாக்குகின்றோம். அந்த தீபம் பல்வேறு எங்கள் நினைவுசார் அறவழி போராட்டம் சார் தமிழ் அரசியலில் இணைந்துள்ள அந்த இடங்களுக்கு கொண்டு செல்லப்படும். இறுதியில் ஆன்ம சாந்திக்காக இந்த இறந்த உயிர்களின் ஆன்ம சாந்திக்காக 3 நாட்களாக இருந்த அந்த வேளை செம்மணி நீரேரி பகுதியில் கிடைக்கப்படும். அதைவிட முக்கியமாக ஒரு விடயம், இது 3வது நாள். கடந்த 2 நாட்களாக நாங்கள் நடந்து கொண்டிருந்த நிலையில் சில உரைகள் சிலரை மன வருத்தத்துக்கு உட்படுத்தியதாக அறிகிறோம். அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து. இங்கே உரை நிகழ்த்தியவர்கள் நாங்கள் அந்த செய்திகளை கடத்த வேண்டும் என்பதற்காக பொதுவாக சிலரையும் கட்சி சார்ந்து இருந்தாலும் கூட இந்த செம்மணியுடன் அவர்களுடைய நினைவுகளை கடத்தமாறு கேட்டிருந்தோம். அந்த வகையில் இந்த வழக்கு தொடர் பேசியிருந்தால், முன்னாள் உபவேந்தர் பேசியிருந்தால், வந்திருந்த தமிழரசு கட்சியின் தலைவர் அவர்கள் கூட அந்த ஆணையாளராக அவர் இருந்த காலத்தில் இந்த செம்மணி பகுதியில் என்ன நடந்தது என்று அவரை பேசுவதற்காக நாங்கள் சந்தர்ப்பம் கேட்டிருந்தோம். அவர் இல்லை, அது அரசியல் பேசுவது சரியில்லை என்று அவர் எல்லாம் செம்மணியோட என்ன தொடர்பு கொண்டதாக இருக்கக்கூடிய அந்த நினைவுகளை மட்டும் பேசுகிறார்கள். யாராவது பேசியிருந்தது யாராவது ஒரு பொதுமகனையோ அல்லது குறிப்பிட்ட யாரையாவது தாக்கி இருந்ததாக இருந்தால் நாங்கள் அதற்கு பகிரங்கமாக கருத்தம் தெரிவிக்கிறோம். இது ஒரு அமைதியாக மக்கள் போராட்டமாக, மக்கள் அமைதி வழி போராட்டமாக
இந்த நிகழ்வை நிறைவு செய்வதற்கு உங்கள் அனைவரிடமும் ஒத்துழைப்பை கேட்கிறோம். அதே நேரத்தில் இந்த வீதியை போக்குவரத்துக்கும் எந்தவித இடைஞ்சல்களும் இல்லாமல் நீங்களே அதை உணர்ந்து ஏற்பட செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச நாம் அனைவரும் வழக்கு குழப்பால் தமிழ் தேசமாக ஒன்றிணைந்து எனக்கு இழைக்கப்பட்ட அங்கீகாரம் கோருவதற்காக இந்த கவலை மீட்பு போராட்டம் நடைபெறும். அத்துடன் இந்த கவலை மீட்பு போராட்டத்தில் இங்கே வந்திருப்பவர்கள் அந்த சர்வதேச விசாரணையை விரைவுபடுத்துவதற்காக உங்களது கையெழுத்துக்களை கோயில்களுக்கு அப்பால் உள்ள மின் கம்பங்களுக்கு நிகழ்வு சிறப்புற நடைபெறுவதற்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த போராட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் புதுவை இலத்திரத்துறை ஐயா அவர்களுடைய வரிகளில் உருவான பாடல் ஒன்று இப்பொழுது இடம்பெறும். விசாரணையில் விரிவுபடுத்துவதற்காக
செம்மணி புதுவை விரைவான கோயிலுக்கு செல்கின்ற அந்த வீதி பக்கமாகவோ உங்களுடைய வாகனங்களை தரித்து எந்த விதமான போக்குவரத்து இடைஞ்சலும் இடையூறும் ஏற்படாத வகையில் உங்களுடைய வாகனங்களை நீங்கள் கைதடி பக்கமாக நிறுத்தி எங்களுக்கு இந்த போராட்டத்திற்கு போக்குவரத்து இடைஞ்சல் ஏற்படாதவாறு ஆதரவை பெறுமாறு ஏற்பாட்டாளர்கள் சார்பில் தாழ்மையுடன் கேட்டு தங்கள் உயிர்களை ஆகுதியாக்கிய நாவிகர்களுக்கு மதகுருமார்களை தொடர்ந்து பொதுமக்கள் மலரஞ்சலி செலுத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து அனைவரும் ஒழுங்கமைக்கப்பட்ட பந்தலில் அமைதியாக அமர்ந்து இந்த அமைதி வழி போராட்டத்திற்கான அந்த கல்வியை சார்பில் அன்புடன் வேண்டுகிறோம். தயவு செய்து ஒழுங்கமைக்கப்பட்ட விதத்தில் ஊடகவியலாளர்களுக்கான பகுதிகளின் ஊடகவியலாளர்கள், பொதுமக்களுக்கான பாதையில் பொதுமக்களும் அந்த அஞ்சலியை செலுத்துமாறு அன்புடன் வேண்டுகிறோம். அத்துடன் இந்த முன்பதிக்கு முன்பதாக சிவப்பு மஞ்சள் கொடிகள் அணியப்பட்ட அந்த வீதியில் இரு மருங்கிலும் எந்தவித ஒரு வாகனங்களையும் பரிசோதனை செய்ய வேண்டாம். குடி கட்டப்பட்டுள்ள எல்லைகளுக்கு அப்பால் உங்கள் நண்பர்களுக்கான அன்பான அறிவித்தல். உங்களுக்கு இறுதி நிகழ்வில் ஒரு சிறு மாற்றம் இருப்பதனால் அதனை அறிய பெறுவதற்காக அந்த ஊடகவியலாளருக்குரிய பகுதியில் அனைவரும் வருமாறு அன்பு வருகின்றோம். உங்களுக்கான ஒதுக்கப்பட்ட அந்த பகுதிக்கு வருமாறு